எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த ரீல ஃபார்வர்ட் பண்ணிட்டு இதை வாங்கலாமான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சரி நம்மளும் என்ன ரீல்னு சொல்லி பார்த்தோம்னா 500 கிலோ வரைக்கும் லோடு இழுக்கலாம். ப்ராடக்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே, அருமையான ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி வச்சோம்னா அப்பப்போ வீடு காலி பண்ணும்போது யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட்டை விற்கிறவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இதுக்கு ஆர்டிஓல அப்ரூவல் இருக்கான்னு கேட்டா கிடையாது. போலீஸ் பிடிச்சா என்ன செய்யறதுன்னு கேட்டா போலீஸ் இதெல்லாம் நீங்க தான் சார் பாத்துக்கணும். மெயின் ரோட்ல ஓட்டிட்டு போலாமான்னு கேட்டா பிடிக்க மாட்டாங்க. ஒன்லி இது பார் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்னால பிடிக்க மாட்டாங்க. ஓன் யூஸ்க்கு பயன்படுத்தலாம், அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்தலாம், பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி இதில் 500 கிலோ சொல்கிறீங்களே 500 கிலோ லோட இது இழுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நீங்க 100 சிசி போட்டுட்டு அது 500 பேச்சு இழுக்கணும் இழுக்காது. இவங்க சொல்கிற எல்லாமே ஒன்றுக்கு இன்னொன்று மாற்றமாக இருக்குது அப்படின்றதுனால ஆர்டிஓவில் இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஒருத்தங்களுக்கு கால் பண்ணேன். அவரும் இதுக்கு அப்ரூவல் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. அதே சமயத்தில் இதில் 500 கிலோ லோட நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க அப்படின்னா அதுவும் பொதுமக்கள் நடமாடக்கூடிய இடங்களில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சேஃப்டி கன்சர்ன், ஃபைன் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மொத்தமாக வண்டியை தூக்கிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோட கேள்வி என்னன்னா இந்த மாதிரியான ஒரு அன்அப்ரூவ்டு மாடிஃபிகேஷன் ஒரு ஒர்க் ஷாப்லையோ இல்லை ஒரு சின்ன இரும்பு கடையிலையோ பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இதை எப்படி ஒரு ப்ராடக்டாக மாற்றுறாங்க அப்படின்றது தான். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சேஃப்டி பிரச்சனை. நீங்கள் 500 கிலோ லோடு வைக்கணும் இல்லை 200 கிலோ லோடு வச்சுருந்தாலே பைக்கோட பிரேக் வந்து வேலை செய்யாது. நீங்கள் ஒரு வேகத்தில் போயிட்டு பிரேக் பிடிக்கும் போது வண்டி வந்து நிற்காது, அந்த லோடு முன்னாடி தள்ளிட்டு போகும். ஸோ இது ஒரு சில இடங்களில் பயன்படலாம், ஆனால் இது ஒரு சேஃபான ப்ராடக்ட் கிடையாது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.